மதரசா பள்ளிவாசல் அருகே வந்து இஸ்லாமியர்களை பார்த்து மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃபு சட்டத்தை பற்றி வேலூர் இப்ராஹிம் பிரச்சாரம் செய்யவிருக்கிறார். அப்படி பிரச்சாரம் செய்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும். ஏண்டா, மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தை இங்க நான் எப்படி பேச முடியுமோ அப்படி தெருவில் பேச முடியும், மக்கள்கிட்ட பேச முடியும், இஸ்லாமியர்கள்ட்ட பேச முடியும். இதுல பயங்கரவாதத்தை பத்தி பேசணும்னா இல்ல தீவிரவாதத்தை பத்தி பேசணும்னா அதை பேசுற நீ சுதந்திரமா பேசுற நத்தர்ஷா பள்ளிவாசல் பக்கத்துல நாட்டின் ஜனநாயகத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை பாதுகாக்கிற ஒரு இந்திய இஸ்லாமியன் நான் போகிறாங்க. நான் இஸ்லாமிய சமூகத்திடத்துல பேசக்கூடாதா? அதை அவர்கள் தடுக்கிறார்களா? காவல்துறை உடனே வந்து பாய்ந்து கொண்டு தடுக்கிறது. நான் கேட்கிறேன், இஸ்லாமிய மக்களுடைய உணர்வுகளை உண்மையாக மதிக்கிற ஒரு வேலூர் இப்ராஹிம், 5 வேளை தொழுகையில் ஈடுபடுகிற ஒரு வேலூர் இப்ராஹிம், என் சமூகத்தின் மக்களுக்காக, சிறுபான்மை சமூகத்தின் நலனுக்காக தன் உயிரை விட இந்த தேசம் பெரிதென்று உணர்வுபூர்வமாக நம்பி இருக்கிற வேலூர் இப்ராஹிம், நான் போய் அந்த களத்தை அந்த மக்களை சந்திச்சு பேசினா ஏதோ மத பிரச்சனை வந்துருமா? ஆனா உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார்ல, நம்ம அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், அவர் யாரு? அவர் திருச்சிக்கு வருவார்னா இங்க உள்ள பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளோ இந்து இயக்கங்களோ உதயநிதி எங்க திருச்சிக்கு வரக்கூடாது, குறிப்பா இந்துக்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னா, அவர் வந்து திருச்சியினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையாரை தன் வீட்டுல கையில பிள்ளையாரை வைத்துக் கொண்டு இது ஒரு களிமண் சிலை, இது எதற்கு உதவாது, இது மண்ணில் கரைத்தால் அவ்வளவுதான் என்று சொல்லி எங்களுடைய வழிபாட்டை, எங்களுடைய பிள்ளையாரை இழிவுபடுத்தி உதயநிதியை, சனாதன தர்மத்தை இழிவுபடுத்தி உதயநிதியை இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிக்கு வர விடமாட்டோம்னு பாஜக சொன்னால், எங்க மாவட்ட தலைவர் ராஜசேகரன் சொல்லிட்டா உடனே காவல்துறை கேட்டு ஆமா உங்க உணர்வுக்கு நாங்க மதிப்பளிக்கிறோம், அவர் அப்படிதான் இந்துக்களை இழிவுபடுத்தி இருக்கிறார், சனாதன தர்மத்தை இழிவுபடுத்தி இருக்கிறார், உயர் நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் உதயநிதியை கண்டித்திருக்கிறது. அதனால் இந்துக்கள் இருக்கிற பகுதியில உதயநிதியை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சொல்ற திராணி தமிழக காவல்துறைக்கு இருக்கிறதா? கிடையாது. என்ன செய்வாங்க? ஓ, நீ அனுமதிக்க மாட்டீங்களா? உங்க பக்கம் நியாயங்கள் இருந்தாலும் ராத்திரியா காவல்துறை வந்து எங்க மாவட்ட தலைவர்ல இருந்து ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளை கைது செய்து அளவு பார்க்கும். இது நியாயம் எங்க பக்கத்தில் இருந்தா. அதே நான் ஒரு இஸ்லாமியன் தேசிய கொடியை கொண்டு போய் எங்க மக்களுக்கு கொடுக்கிறேன், தேசிய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறேன், சுதந்திர இந்தியாவை சந்தோஷமாக கொண்டாட ஒவ்வொரு வீட்டிலும் தேசிய கொடியை ஏற்றுவோம், மத அடையாளங்களை விட நம் தேசத்தின் அடையாளம் பெரிது என்பதை உயர்வாக சொல்லுவோம் என்று பிரச்சாரத்துக்கு நான் போனா ஐயோ போயிடக்கூடாது. ஏன்? இஸ்லாமியர்களுக்கு பிடிக்காது, தேசப்பட்டு பேசினா இஸ்லாமியர்களுக்கு பிடிக்காதுன்னு காவல்துறை சொல்கிறது என்றால் இதை விட ஒரு மோசமான நிலையை வேற எந்த மாநிலத்திலாவது பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. என்ன பயப்படுறாங்கன்னா, அங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க, 10 பேர் கல்லு விட்டுட்டா என்ன பண்றது? வன்முறை வந்துட்டா என்ன பண்றது? என்ன பண்றது? உதயநிதி போன்ற அயோக்கியர்கள், இந்து தர்மத்தை இழிவுபடுத்தக்கூடியவர்கள் கூட திருச்சி போன்ற ஆன்மீக நகரத்தில் உச்சி பிள்ளையார் கோயிலுடைய அடையாளத்தை கெடுப்பதற்கிட இங்க வந்து நாங்கள் கடவுள் மறுப்பு கொள்கையை பேசினா அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற காவல்துறை உண்மையையும் நேர்மையும் சத்தியத்தையும் தர்மத்தையும் பேசுகிற எங்களை தடுக்க வந்தால் காவல்துறைக்கு இது அவமானமாக இல்லையா என்று நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன்.